24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். தொடர் மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு 2வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் துர்நாற்றத்துடன் ரசாயன நுரைகள் குவியலாக வெளியேறி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ் வணக்கம். முதலில் நீர்வரத்து எவ்வாறு இருக்கிறது? இந்த ரசாயன நுரைகளால் பொதுமக்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அதாவது கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 281 கனஅடி, அதனை தொடர்ந்து 657 கனஅடி இந்த மாதிரி நீர் வரத்து இருந்துச்சு. நேற்று பாத்தீங்கன்னா 981 கனஅடி நீர்வரத்து இருந்தது. இன்றும் அதே அளவான 981 கனஅடி நீர்வரத்து வருகிறது. அந்த அணையினுடைய கொள்ளளவு பாத்தீங்கன்னா 44.28 அடி. அதுல தற்போது 40.67 அடிகள் வரை நீர் சீமிக்கப்பட்டு இருக்கிறது. அணையினுடைய பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து அதே அளவான 981 கனஅடி நீரை தென்பெண்ணை ஆற்றுல திறந்து விட்டு இருக்காங்க. இதனால இந்த ஆற்று பகுதியில பாத்தீங்கன்னா நுரைகள் பொங்கி குவியலா ரசாயன நுரைகள் செல்கிறது. ஒவ்வொரு இந்த மழை காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா இதே போலதான் நுரைகள் வர்றது வழக்கமா இருக்கு. அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அந்த இதைத்தான் கூறிக்கிட்டு வராங்க. ஆனா இதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆற்றுல பாத்தீங்கன்னா அந்த ஆற்று பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. இந்த காற்றுக்கு அந்த பகுதியில அந்த நுரைகள் உயர அளவுக்கு பறந்து அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் இந்த நுரைகளால கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல இந்த நுரைகள் அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லயும் படிந்து விடுகிறது. தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறது தடுக்கணும் அப்படிங்கிறது ஒசூர் பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையா உள்ளது. அதே போல இந்த நீர் தான் இங்க இருக்கக்கூடிய 8000 ஏக்கர் பாசன பகுதிக்கு நீர் ஆதாரமா இருக்கு. அது தொடர்ச்சியா இந்த மாதிரி ரசாயன நுரைகளும் விளைநிலங்களுக்கு போவதால இது ஒவ்வொரு மழைக்காலங்கள்லயும் இப்படி நீர் வருது. இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசும் மத்திய மாநில அரசுகள், அதாவது இந்த அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க. இது தடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.